ஒரு முதலை செடிக்குள்ளே தன்னுடைய தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு படுத்து கிடக்கு. விஷயம் தெரியாமல் ஒரு குரங்கு அந்த முதலையினுடைய உடம்பு மேலே உட்காந்து அதில் இருக்க செல்லுகளையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கு. உண்ணப்படுவதின் மேல் அமர்ந்து உண்ணப்படுபவன் உண்டு கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த பூமி நம்மளை எந்த வகையிலையும் உண்ணக்கூடியது. அது நெருப்பாலோ அல்லது மண்ணாலோ நம்மளை உண்ணக்கூடிய இந்த மண் மீது அமர்ந்து நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். அப்போ உண்ணப்படுவது நம்மை உண்ண முடியாத ஒரு நிலை. அதுதான் நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எவராலும் வெல்ல முடியாத ஓர் வஜ்ராயுத பயிற்சி. இந்த பயிற்சியை செய்யக்கூடியவனை மண்ணாலும் உண்ண முடியாது, நெருப்பாலும் உண்ண முடியாது. அதுதான் சுத்தகரிக்கப்பட்ட, யாரும் தொட முடியாத ஒரு ஆற்றல் மிகுந்த ஆன்மா. அந்த ஆன்ம பயிற்சி தான் நாம் செய்யக்கூடிய இந்த சித்தவித்தை பயிற்சி. ஆத்ம நமஸ்காரம்.